ஹலோ சிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் ராக்கி தான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கிச்சன். ஸோ காப்பர் கிச்சன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை. நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுன்னா 2014 போரில் ஆரம்பிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வடபழனியில் அப்படியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் கூட்டுறவு அப்படியே முடிச்சு இப்போ அடுத்து அப்படியே எங்கே லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லணும்னா அப்படியே நம்ம சரணா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அப்படி அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஒரு 250 மீட்டர்ஸ் நீங்கள் டுவர்ட்ஸ் நீங்கள் கிண்டி போயிட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன், அரேபியன், மல்டி குஷன் எக்கச்சக்கமான இது வந்து ஃபைனாகவும் கொடுக்குறாங்க. அது போக வந்து நிறைய வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க இதில் வந்து பார்ட்டியாலுமே புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்க போது அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to one and all and Ugadi Vishu Tamil Puthandu Varthakal. This is a state and time to honor people who have supported me in this project in terms of opening restaurant and banquet hall. So I want to be so formal. நம்மளோட கல்ச்சர் படி தமிழ்ல வந்துருவோம். Most of my friends knows about me. I'm from BPO background and IT. And I have my own passion towards the food industry. Food industry ரொம்ப passion இருக்குது. Almost 7-8 years I have analyzed a lot of things in food industry. அதுக்கப்புறம் வந்து ஒரு small branch-ஓட associate ஆகணும் with a partnership ஓட. Then my ambition is big because I want to go for a bigger brand. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் பண்ணணும்னு ஒரு ambition இருக்குது. So I come out of it. I start my own copper kitchen restaurant. இது வந்து செகண்ட் பிராண்ட் வரதுக்கு முன்னாடி I have already finalized one brand that is a familiar brand in Chennai. I am about to sign with them. So my friend is not here, Mr. Vinod is not here. Mr. Vinod is here. So he introduced Sajid sir. Sajid sir is the MD and founder of Palm Shore and Copper Kitchen Group, Adan Group. அவரை பற்றி ரொம்ப என்கிட்ட வந்து வினோத் சொல்லியிருக்காரு. பட் லாட் ஆஃப் அக்கேஷன் அவரை மீட் பண்ண முடியல. சம்டைம்ஸ் அவர் இருக்க மாட்டார், நான் இருக்க மாட்டாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கீப் மிஸ்ஸிங். ஸோ அதுக்கிடையில் நான் பிரான்ச் வேற பிராண்ட் ஃபைனலைஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்தது.
So I thought I can taste the food of that brand. So நம்ம ஃபுட்டி வேறு நம்ம போய் மற்ற இடத்துல அவங்க பிராண்ட் டேஸ்ட் பண்ணும்போது ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் த ஃபுட் நான் சைன் பண்ண நினச்ச பிராண்டுக்கு. ஸோ அதை சைன் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அந்த மீன் டைமில் தான் வினோத் வந்து சாஜித் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ ஒன் ஈவினிங் வி மெட், அதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் மை செல்ஃப் அண்ட் சாஜித் சார். பிரின்சிபலி வி போத் ஆர் அக்ரீட். So outcome is interested to give a business to me. I am also interested to do this project. So mutually, principally, we have agreed. So என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா they have clear thought process. The way forward ரொம்ப clean-ஆ இருக்கும் அவங்களோட குரூப்ல. அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா they have a stable team. Take it as a GM, Mr. Gopal Krishnan is here, and the chief chef Muhammad. They are with the agent to decades இருக்காங்க. They have a stable team and quality, they focus on quality, steady growth. இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு அட்ராக்ட் ஆனது இந்த குரூப்ல. ஸோ இமீடியட்லி அக்செப்டட். சரி சார் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் அன்னைக்கே வந்து அவர்கிட்ட கேட்ட இட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரும்போது ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் கொடுத்தாரு எனக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் யூ வில் கெட் வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டர்ன் டைம். அவர் ROI ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த டர்ன் டைம்க்கு அவங்க அந்த மணி வந்துடும். நெக்ஸ்ட் திங் அவர் என்ன ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் என்ன கொடுத்தாருன்னா, நீங்க பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிள் பண்ண வரைக்கும் என்னோட ஷேர் நான் எடுக்க மாட்டேன். இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் பீப்புள் வாட்ச், மோஸ்ட் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் ஹவ் சீன் நிறைய பேர் இந்த மாதிரி வெல்விஷரா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் ரொட்டேரியன் பார்த்தீங்கன்னா இஸ் கிவன் அ கம்ஃபர்ட் டு மீ. அவர் சொன்னது மட்டும் இல்ல, he has proved in COVID lockdown time. We started this restaurant in 2020 January soft launch பண்ணோம். We have to do official launch பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருந்தோம். ஸோ பிஸ்னஸ் பிக்ட் அப் வெல். அந்த அஃபிஷியல் லான்ச்சுக்கே டைம் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் டியூ டு கொரோனா லாக்டவுன் மார்ச்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. த வேர்ட் யூ செட், நீங்க ப்ராஃபிட் பண்ணாம நான் ஷேர் எடுக்க மாட்டேன்ற வேர்ட் வந்து அந்த கோவிட் பீரியட்ல he has proved it. He is a man of commitment. And that particular time he has not taken any share out of me. Thanks sir for your support. So that is the comfort level he has given to me. That is the first step for my growth. Then comes not only Sajid sir, his brother Samshin is one of the director of Alarm Group. Sajid sir is not there, he is one of the director of Alarm Group. And Mr. Jafar is one of the director, he is on the way. So எல்லாமே to the extent support பண்ணிருக்காங்க. Samshin sir is up to me to the core in my service team. And then Jafar sir is not there because I had to quote on him. In the project finance பண்ண day one வந்து we did lot of reconstruction work. First single the உடைக்கிறது வந்து கடைசி தூசு க்ளீன் பண்ற வரைக்கும் Mr. Jafar sir supported me. He is not here. Sir, convey my thanks to Jafar sir. Not only Jafar, the entire team is supported to me. The next person who supported me in this project is Mr. Tanzim. இது வந்து இந்த லொகேஷனை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 30-40 ஏரியாஸ்ல நான் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் 6 months நான் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒன் ஃபைன் டே ஃபைன் திஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது ஐ met Mr. Tanzim sir. Hardly we had a discussion for 20 to 30 minutes தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். He is cool and comfort and helping tendency to the core. அவர் எங்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றாரு, அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஃபாதர் வந்து தேர் லேண்ட்லார்ட்ஸ். எப்பவுமே வந்து ஒரு டெனண்டோ அவங்ககிட்ட பிசினஸ் பண்றவங்களோ அவங்க கம்ஃபர்ட்டா இருந்து அவங்க ஏர்ன் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர் தன்ஜீம் சார். தன்ஜீம் சார் இங்க அட்ரஸ் டு த கேதரிங் சார். ஸோ பிக் அட்ரஸ் டு தன்ஜீம் சார். ஸோ என்னன்னா இப்போ அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஜனவரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்ச்ல இருந்து லாக்டவுன் ஆச்சு. It is a huge investment and investment is one part and recurring and monthly expenses to the core. So I'm just little disturbed and I'm not comfortable. அப்போ தன்ஜீம்கர் வந்து ரஜினிகாந்த் யூ டூ யுவர் பிஸ்னஸ் பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, வில் டிஸ்கஸ் லேட்டர் ஆன், லாக்டவுன் முடியிட்டோம்னு சொன்னார். எனக்கு அது ஒரு இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. அவர் சொன்ன வார்த்தை ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தது. அப்போ நம்ம வந்து மார்ச்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த கோல்கோட் லொகேஷன்ல காப்பர் கிச்சன் மட்டும்தான் ஆப்ரேஷன் இந்த சர்வீஸ்ல. தட் இஸ் ஃபாலோட் பை பிக் பிராண்ட்லாம் இருந்தாலும் மேபி அதர் பிக் பிராண்ட்ஸ் அதர் எங்களை பார்த்து தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு மெயின் ரீசன் த டீம் இஸ் ஹெடட் பை கோபால கிச்சன் சார், GM ஃபார் அலான் குரூப்
and Muhammad Chef, anything. I thought the tension put one way this brand is spreading across in COVID. That way I'm satisfied. Thanks DJ sir and Muhammad Chef for his support. Not only these people, my own team, Dharma is here. Dharma attached to the gathering. He is my admin head. And the Corona lockdown period, full time he is here in the restaurant, and Kanada Beer is his assistant. ரெண்டு பேருமே இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த கோவிட் சப்போர்ட் பண்ணாங்க. That is a major support from him. And coming back to Tanzim sir, கோவிட் மட்டும் செப்டம்பர்ல ஓபன் பண்ணோம். அப்ப we had a meeting with Tanzim sir. ஸோ எனக்கும் பயங்கர டென்ஷன்ல இருந்தது. லாட் ஆஃப் கமிட்மெண்ட், 6 மாசம் 7 மாசம். ஸோ ஐ given a proposal to him, சார் இதுதான் சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு சார். I never expected. Across the table, he discussed with his brother and sister. Blanket approval கொடுத்தாரு. You do your business, நீங்க earn பண்ணுங்க, then we discuss about other things. Sir, I will not forget and love him for your support and help. And thanks to Mohita Singh sir and your sister and your family. You are there in our prayers sir always. Thanks a lot. Anything. I thought எனக்கு the tension கொடுத்தாலும் one way this brand is spreading across in COVID. That way I'm satisfied. Thanks DJ sir and Muhammad Chef for his support. Not only these people, my own team, Dharma is here. Dharma attached to the gathering. He is my admin head. And the Corona lockdown period, full time he is here in the restaurant, and Kanada Beer is his assistant. ரெண்டு பேருமே இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த கோவிட் சப்போர்ட் பண்ணாங்க. That is a major support from him. And coming back to Tanzim sir, கோவிட் மட்டும் செப்டம்பர்ல ஓபன் பண்ணோம். அப்ப we had a meeting with Tanzim sir. ஸோ எனக்கும் பயங்கர டென்ஷன்ல இருந்தது. லாட் ஆஃப் கமிட்மெண்ட், 6 மாசம் 7 மாசம். ஸோ ஐ given a proposal to him, சார் இதுதான் சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு சார். I never expected. Across the table, he discussed with his brother and sister. Blanket approval கொடுத்தாரு. You do your business, நீங்க earn பண்ணுங்க, then we discuss about other things. Sir, I will not forget and love him for your support and help. And thanks to Mohita Singh sir and your sister and your family. You are there in our prayers sir always. Thanks a lot. This is the time I need to mention my architect Tayuddin sir. He is not here. He is traveling other place. I think C.R. Raju sir knows him very well. அவர் அவரோட வீடு எப்படி கட்டா அந்த மாதிரி தான் இந்த பேங்க்வெட் ஹால் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இஸ் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் எனிதிங். நான் இதை மாற்றலாம் சார், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. இஸ் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி அண்ட் அவுட்புட். So he is not yet, sir, convey my wishes to Tahir sir, and thanks to Tahir sir. And my family is always supported whatever project I did. In fact, my wife Vimla, she has invested 50% of this project from the saving. In fact, அவங்க நான் போட்ட காசு பைசா அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஃபியூச்சர் அது வந்துடும் நினைக்கிறேன். By God grace. Last but not least, my friend Mr. Pradeep. Pradeep, please address to the gathering. Where are you? Mr. Pradeep, Rotarian Raja, please address to the gathering. Raja, where are you? So they are my mentor, my friend, my moral support. In terms of hard time, they supported me financially. Thanks Pradeep, thanks Raja for motivating me to do a bigger business. Thanks a lot. Friends, sit back and relax. Our chef did a delicious spread for you. In fact, they have planned food court and variety of dishes. Sit back and relax and enjoy food. Give your valuable feedback where I can improve business in terms of customer satisfaction. Enjoy. Thanks a lot. Have a pleasant evening and enjoy food. Thank you. இந்த புனிதமான ஒரு நாளில் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். தமிழ் புத்தாண்டு, அது இல்லாமல் ஹோலி மந்த் ஆஃப் ரம்ஜான் கூட இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. கேரளாவில் விஷு இன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாளில் இங்கே நம்ம பார்ட்டி ஹால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன், நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. இந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஐ would like to express my gratitude to Almighty Allah. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளுக்கு நமக்கு
உன்னதமான விருந்தாளர்கள் இங்கே வந்திருக்காங்க. அபிராமி ராமநாதன் சார், அதே மாதிரி இந்த டேஸில் உட்கார்ந்துருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகலனுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெல்கம் பண்ணுறோம். நான் வந்து ஒரு born and brought up ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி என்று சொல்லலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட் என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபாதர் வந்து 50 இயர்ஸாக ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிருக்காங்க பாரிஸில் ஜம்சம் ஹோட்டல். அதுக்கப்புறம் நாங்கள் பாம் ஷோர் ரெஸ்டாரண்ட் வந்து 2008 ஸ்டார்ட் பண்ணோம். 2011 வந்து காப்பர் கிச்சன் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணது. காப்பர் கிச்சன் பிராண்ட் வந்து எக்கனாமிக்காக மக்களுக்கு வந்து குவாலிட்டி ஃபுட், ஹை குவாலிட்டி சர்வீஸ், எக்கனாமிக் ப்ரைஸ் அந்த ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. பியூர்லி இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன், சவுத் இந்தியன், தந்தூரி, மலபார் அந்த டிஷ்ஷஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ வந்து சென்னையில் 5th பிரான்ச் தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பெங்களூரில் இப்போ லாஸ்ட் வந்து ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து HSR லேஅவுட்டில். மேல்மருவத்தூர், சென்னை, திருச்சி ரோடில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வந்து இந்த பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி மேடையில் பேசி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சோன்னா ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபாஸ்டிங் அந்த ஒரு இது இருக்கு. இந்த ஃபுட் பிஸ்னஸ்ன்றது ஃபுட் பிஸ்னஸ் குட் பிஸ்னஸ் சொல்லுவோம். ஆனால் அந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். ஃபுட் பிஸ்னஸ் டீல் பண்ணுறது நம்ம இவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறோம்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டோட குவாலிட்டி, நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சர்வீஸ் குவாலிட்டி வச்சு தான் இவ்வளோ வருஷமாக ரன் பண்ண முடிஞ்சது. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய டீம் இருக்காங்க. நம்ம ஷெஃப், நம்ம GM, மேனேஜர்ஸ், எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி தன்சீம் பாய் மாதிரி நிறைய லேண்ட்லோர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய நம்ம ஃபுட்டை பற்றி நம்மளோட ஜாஸ்தியாக பப்ளிசிட்டி பண்ணுறது நம்மளோட கஸ்டமர்ஸ் தான். ஒரு வாட்டி நம்ம இடத்துல வந்து சாப்பிட்டு வெளியே போய் அந்த கஸ்டமர்ஸ் தான் வந்து நமக்கு திருப்பி கொண்டு வராங்க. நான் வந்து எனக்கு 3 years 4 years இருக்கும்போது அப்பா கூட ஜம்சம் ஹோட்டலில் வந்துடும். அந்த டைமில் அப்பா வந்து கேஷ் கவுண்டில் உட்கார முடியாது, ஸ்டாண்டிங் தான் நிற்க முடியும், அவ்வளோ பிஸியாக இருக்கும். அந்த பாரிஸில் ஹார்பர் அந்த சேலரி டைம்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியாக இருக்கும். அப்போ வந்து கேஷ் கவுண்டில் நின்றுட்டு தான் கேஷ் வாங்கி சேஞ்ச் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் பக்கத்தில் உட்காந்து நிறைய வாட்டி இந்த கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபுட்டு சாப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்லிட்டு போகும்போது கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது ஃபாதரோட ஃபேஸில் நிறைய வாட்டி பார்த்துருக்கு. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்த பிஸ்னஸில் நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட். ஆனால் ஒரு மனுஷனை வந்து நம்ம போதும் சொல்ல வைக்கிறதுக்கு ஃபுட்டு கொடுத்த மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் எந்த பொருள் கொடுத்தாலும் போதும் சொல்ல மாட்டாங்க. ஃபுட்டு கொடுத்து வயிறு நிறைஞ்சிச்சுன்னா போதும் சொல்லிட்டு அவங்க மனசு திருப்தியா போகும். அதுதான் இந்த பிஸ்னஸோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, எனவே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அவுட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க எடுத்த அந்த முயற்சி, அவங்க எடுத்த ஒரு இந்த கோவிட் டைமில் கூடி க்ளோஸ் பண்ணாமல் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அவங்க எடுத்த ஒரு இது வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுது. தமிழில் வந்து ரொம்ப சிரமமாக பேச முடியல, வேற வார்த்தைகள்லாம் வருது. சரி, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த இடத்துல வந்ததுக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ப்ரெசன்ஸில் ஆஸ்பிஷியஸான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றத்துக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் என்னுடைய அகலனுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
எனக்கு வாழ்க்கையில் பல நண்பர்கள் கிடைத்தாலும் ரஜினிகாந்த் போல் நட்புறவாடல் கொண்டாடும் ஒரு நண்பரை நான் நூற்றுக்கணக்கிலே சில நண்பர்களாகத்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர் ரஜினிகாந்த் தனிப்பட்ட முறையிலே எனக்காக எதையும் செய்யக்கூடியவர். அந்த அளவுக்கு எங்களிடையே இருவருக்கும் ஒரு நெருக்கம் கடந்த 5 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலிலே இந்த மேடையில் வீட்டிற்கும் மனிதர்களை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். கலைமாமணி அபிராமி ராமநாதன் செட்டிநாடு உணவகத்திலே செட்டிநாடு உணவு தயாரிக்கும் ஆட்களை விட அவருக்கு அதிகமான ஐட்டங்களை தெரியும். அதை பற்றி நன்றாக சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவர் உணவை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னா 24 hours பேசுவார். அந்த அளவுக்கு செட்டிநாடு உணவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆஹா நிறுவனத்தை பத்தி சொல்ல வேணும்னா கடந்த 30 ஆண்டு காலமாக கொடிகட்டி பரப்புகிறார்கள். அருமை நண்பர் நாசர் இருக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் தயாரிப்பதிலே மன்னனாக இருக்கிறார்கள். முன்னாள் ஆளுநர் CR ராஜு இருக்கிறார். பல உணவு விடுதிகளை சிறப்பாக கட்டி கொடுத்தவர். ஆக உணவு விதிக்காகவே இந்த மேடை ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Coming to food industry, not that everybody can enter into it. You need to have minimum passion to know about food preparation and the delicacies. Only then you can enter into food industry. ரஜினிகாந்த் பல ஃபீல்ட்ல இருந்து தைரியமா இந்த மைக்ரேட் ஆகி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. வரும்போது நான் சொன்னேன் நீங்க கண்டிப்பாக வெற்றி நடை போடுவா என்ற. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாவே ஒரு 6 monthsல தெரிஞ்சிடும் இது மேல் நோக்கி போகுமா இல்ல. நீ நிறைய பாத்தீங்கன்னா சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற வேகத்திலே க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. 6 months is the initial period. அந்த 6 மாத காலம் கொரோனா காலத்திலும் சிறப்பாக செயல்பட்டு தாண்டி தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டவர் அருமை நண்பர் ரஜினிகாந்த். நான் கோவிட் சமயத்துல நான் ரெஸ்டாரண்ட் முடிந்தேன். ஒரு நாள் தற்சமையில கோவிட்காக என்கொயரி பண்ணும்போது ரஜினிகாந்த் கேட்டு என்ன பண்றீங்க? நான் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டேன் கோவிட் நான் மூடி இருக்கேனே நீ எப்படிமே பண்றேன்னா நான் சொமேட்டோ ஸ்விக்கில ஆர்டர் பிச்சுக்கிட்டு போதுறேன். அதன் பின்புதான் ரஜினிகாந்த் கொடுத்த ஊக்கத்தின் பேர் தான் நான் மூடி இருந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திறந்து அப்பப்ப ரஜினிகாந்த் என்கொயரி பண்ணிட்டே இருப்பாரு. எப்படி நான் போதே இருக்கேன் முதல்ல ஒரு 10 நாள் ஒன்றுமே பேசுறேன். நான் கவலையப்படாதுன்னா 30 நாள் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீ ரெகுலர் சேல்ஸ் அட்டன் பண்ணும். உண்மையில அவர் சொன்னது கரெக்டா இருக்கும். ஐ வாஸ் சஃபரிங். செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். பட் ரஜினிகாந்த் கொடுத்த ஊக்கத்தின் பேரில் நான் தொடர்ந்து பணியாற்றதால நம்ம செப்டம்பர் மை ஆன்லைன் சேல்ஸ் பிக்ட் அப். இந்த மெனு கார்டை பார்த்தேன். மெனு கார்டில் பார்க்கும்போது பேங்க்வெட் ஹால் கிச்சனை பத்தி தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. பட் ஃபார் அ சேஞ்ச் he respects the people who are working with him. ஃபர்ஸ்ட் பேஜ்ல 3 செஃபோட போட்டோகிராஃபர் போட்டிருக்காங்க. எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே அந்த மாதிரி இருக்காது. எதுலையுமே வித்தியாசத்தை புகுத்தக்கூடிய நோக்கத்துல தான் ரஜினிகாந்த் இந்த போட்டோ போட்டிருக்காரு. அந்த 3 செஃப் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும் அத்தனை உணவு பிரியர்களுக்கும் நாவிலே சுவையை கொண்டு மனதிலே தெம்பை வைத்து வீடு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரீசன்ட் சேல் டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோர் தென் ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்றது வச்சுக்கோங்க, ஸ்மைல், ஆம்பியன்ஸ், கிரேஸ், ஃபுட், டெலிகசி எல்லாமே இருக்கும். பட் ஆன்லைன்ல ஃபுட்டு போகும்போது இந்த என்டையர் ஸ்டஃப் அந்த ஃபுட்டுக்குள்ளார பேக் பண்ணி அனுப்பும். ஏன்னா வீட்டில் பிரிக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன சர்வீஸ் இருக்கோ அதே சர்வீஸ் அந்த ஃபுட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கஷ்டமான இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, அதிலும் அருமை நண்பர் ரஜினிகாந்த் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்த் குடும்பத்துல ரஜினிகாந்த் பத்தி நிறைய பேர் தெரியும். ரஜினிகாந்த் வைஃப் விமலா பத்தி தெரியப்பட்டவங்க. குழந்தைகளும் வெற்றி வீராங்கனாக ஸ்போர்ட்ஸ் பல விஷயங்கள்ல முதன்மை பெற்றவர்களாக ஆக வெற்றி பெற்ற குடும்பமாகத்தான் இருக்கிறது. எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா பேர்ல ரஜினிகாந்த் இருக்கு. அவர் சூப்பர் ஸ்டார் தான். இந்த ரெஸ்டாரண்ட்ல கண்டிப்பாக வளம் வருவார். என்னை அழைத்ததற்கு நன்றி. மேலும் பல உணவு விடுதிகளை அருமை நண்பர் ரஜினிகாந்த் திறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாய்ப்பளித்த அத்தனை நல்வலங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Chief guest of this wonderful function, past Governor S.V.R. Ramanathan, directors of Alan Group of Companies, past governors Raju and Srinivasan,
most importantly, my good friend Rajinikanth and his gracious wife Vimala and friends. ரஜினிகாந்துக்கும் எனக்கும் ரோட்டரி மூலயமா வரும். ரோட்டரி சங்கத்தில் வந்து நான் ஒரு சங்கத்தில் இருக்கிறேன், அவர் ஒரு சங்கத்தில் இருக்கிறார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அவர். இங்கே நிறைய ஃபோர்ட் மெட்ராஸ் அப்படியே ஒரு டக்கு மெட்ராஸ் ஃபோர்ட் கொஞ்சம் இன்னிங்கள மெட்ராஸ் ஃபோர்ட் ரோட்டரி சங்கத்திலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு கை தட்டுங்க எல்லாரும். அந்த ரோட்டரி சங்கத்தினுடைய தேங்க்யூ. அந்த ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அவர். அதை வச்சு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு. மேபி பிகாஸ் ஐ ஆல்சோ பிலாங் டு த ஃபுட் இண்டஸ்ட்ரி, he thought to fit to invite me. நிறைய இண்டஸ்ட்ரி அசோசியேஷனில் பேசிக்கிட்டு இருக்கோம். மார்ச் 23 இன்னைக்கு லாக்டவுன் ஆரம்பிச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வந்து மோஸ்ட் சஃபரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு 6 இண்டஸ்ட்ரியை இந்த கொரோனா COVID-19 வகைப்படுத்தியிருக்காங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் 6th இண்டஸ்ட்ரி வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி வந்து ஒரு நாடே ஒரு உலகமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை சஃபர் ஆகிற நேரத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்து அதை ஒரு ஆன்லைன் மோட்டில் கொண்டு போய் இன்றைக்கு வந்து அதோட ஒரு இணைத்து இந்த மாதிரி ஒரு பேங்க்வெட் ஹாலை திறந்து பண்ணணும்னா உண்மையிலேயே வந்து hats off to Rajinikanth for his vision and execution. Wishing him all the very best. Thank you. It's very kind of you, sir, that you shared an energizing words to Lieutenant Rajinikanth. So let me call upon Mrs. Rajinikanth to honor Mr. C.R. Raju, sir, for his gracious presence for the ceremony. The directors of Alan Group, Sajid and Samshir, invited guests and friends. It's a very happy moment. As we can see, so many textile showrooms are there. All of them had a very small beginning, but they've all grown into huge business conglomerates now today. So the Alan Group has partnered with Rajinikanth, and Rajinikanth has taken their expertise into consideration. And the other one is executing this beautiful premises with the help of a good professional. And I can see the meticulous way they have done up this restaurant in the banquet hall with such aesthetic sense. It's very pleasing, very spacious and very comfortable. The restaurant, I saw the seating and the entire arrangement what they have done. Very good job. We have seen in this pandemic, though it is a challenge, it was a great opportunity for many people. I read one story where one very good trainer in management who had planned a lot of training sessions throughout the world could not execute these training sessions because of the pandemic and travel restrictions. So alternatively, he completely changed into online mode and executed same training sessions with a reduced fee, but his income increased fourfold in this period. So there have been many instances where people have really used this challenge as an opportunity. See, Shakespeare has said, sweet are the use of adversity. That means in difficult times, people come out with different solutions. And this is one example of how
Rajinikanth and Vimala, a very passionate couple, have come forward and see how they have molded this challenge to an opportunity. See, this online serving of food is a very enticing opportunity, and they have made the best use of that. And though in difficult times they were able to survive and establish a better rapport with the customers of the quality food, their service, and today we can see they are able to expand and add one more banquet hall, which will be, along with the restaurant, very helpful in their business growth. So, I am very happy that Rajinikanth, a very passionate person, and ably supported with his wife Vimala. I have seen them, he was the president in the year 2015-16, and even at that time he had very revolutionary ideas. He came up with a project, but we could not do that, but it was a very ambitious project. So that is the way he thinks. But today we see that we are experiencing the fruits of his vision and passion, and I wish them a very good growth in this business and establish many more such business opportunities which will be beneficial to them and also to all the residents who are living around wherever they are going to have their businesses and serve the people. Any business is meant for profit, but how do we make the profit? By pleasing our customers. I think that is what Rajinikanth has established, and the way he has pleased his customers is a good sign and a good omen for his growth. So let us all wish him all the very best and wish you all a very, very happy New Year. Wish you Happy New Year and a very good opportunity in the days to come. In spite of the pandemic, India will go ahead. We will go ahead. Thank you. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன இவருடைய வெற்றி படிகள். மிகுந்த நெகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைப்பதற்கும் கௌரவிப்பதற்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் மற்றும் திரு சஜித் கோயிலாத் அவர்களையும் அழைக்கிறேன். I request Mrs. Nallamai Ramanathan ma'am also to join sir for the felicitation. ஒரு ஸ்கூல் வாத்தியாருடைய பையன் இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தக்காரர். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரம்ங்கிறது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் இந்த சீனிவாசன். அவங்க ஃபேமிலி பிசினஸ் செங்கல், மெட்ராஸாக பாதி கட்டணம் அவங்க செங்கல்ல தான் வந்திருக்கு. அது மட்டும் பத்தாதுன்னு ஹோட்டல் கட்டி, அது மட்டும் பத்தாதுன்னு கறி எல்லாம் சப்ளை பண்ணி, ஆட்டுக்கறி இல்லை அடுப்பு கறி, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்லாம் எங்களுக்கு கூட சப்ளை பண்ணிருக்காரு. இப்ப கேட்டா நான் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஒழுங்கா பணம் தரும். அப்படி ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இஸ்லாமிய சேர்ந்த ரெண்டு பேர் இருக்காங்களே, மிஸ்டர் ஷாஜித் அண்ட் ஷம்ஷித், இவங்க குடும்ப தொழில் ஹோட்டல். இவங்க ஹோட்டல் நான் அடிக்கடி போயிருக்கேன். சாம்பான் வீடு என் வீட்டு பக்கத்துல இருக்கு, அங்க போயிருக்கேன். அந்த ஹோட்டல் அதை விடாம பாம் ஷோர்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு இத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவருக்கு உழைப்போட உயர்ந்தவர்கள் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு கூட துணையா இந்த ரஜினிகாந்த் மாதிரி பிரான்சைசி கிடைக்கிறாங்க. என் தொழிலுக்கு ஒரு ரூபாய் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதோட இப்ப மாஸ்க் போட்டதுனால உங்களுக்கு தெரியல, இல்ல நடுவில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி கேனத்தனமா சிரிச்சுட்டு இருந்தேன். காரணம் தெரியுமா, எப்பவுமே சீஃப் கெஸ்டா போனோம்னா ஒட்டப்பட்ட டேபிள்ல உட்காரக்கூடாது. இது 7 பேர், நான் நடுவுல 2 டேபிள் ஒன்னா போட்டாங்க. நடுவுல 2 கால் வருது. நான் காலை இந்த பக்கம் வைப்பேனா இந்த பக்கம் வைப்பேனா, இடுக்கன் வருதுலாம் நகுங்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமை கொண்டு விட்டீங்க. இன்னைக்கு எனக்கு நல்ல வேலை மாஸ்க் போட்டதுனால தெரியல. சொல்ல போனா இது என்னன்னு சொல்றது, இன்னைக்கு என்னங்க தமிழ் வருஷப்பிறப்பு. தமிழ் வருஷப்பிறப்பு அப்படி என்ன புனிதமான நாள் இது. ரம்ஜான் ஆரம்பிச்சிருக்கு, தட் இஸ் டிஃபரண்ட். அது வருஷம் மாறும். ஆனா இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறதுல ஏன்
என்ன அப்படி சித்திரை மாசம் 1ஆம் தேதியில என்ன இருக்கு அப்படி ஸ்பெஷல்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சோ தெரியாதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்ல வரேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் சூரியன் வந்து தமிழ்நாட்டுக்கு நேர் குறுக்க போகும். மற்ற எல்லாம் ஸ்லாண்டிங்கா தான் அதோட ரே வரும். இந்த ரே இன்னும் ஜாஸ்தி மேல போனோம்னா அக்னி நட்சத்திரம் பண்ணியிருக்கான். அந்த காலத்துல வெள்ளக்காரன் உலகம் வந்து உருண்டைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மதுல மகாவிஷ்ணு வந்து உலகத்தை தன்னுடைய மூக்குல தூக்கிட்டு போற மாதிரி இருக்கீங்க, உருண்டையா தான் இருந்திருக்கோம். அப்ப அந்த காலத்துல உலகம் உருண்டைன்னு தமிழன் கண்டுபிடிச்சிருக்கான். தமிழ்னா நீங்க நினைக்கலாம் அது வட இந்தியன் கிடையாது, இந்தியன்ல கிடையவே கிடையாது. அவெல்லாம் வெளிநாட்டுல வந்தவன், ஆரம்பத்துல மேல வரைக்கும் இமயமலையில இருந்து இங்க வரைக்கும் இருந்தவெல்லாம் தமிழன் தான். சிவன் கருப்பு, மகாவிஷ்ணு கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, எல்லாருமே கருப்பு, நம்ம கருப்பு, யாரும் வெள்ளக்காரங்க. அதனால ஸ்பெஷாலிட்டி இது. அதோட மட்டும் இல்ல, இப்ப குளிர் காலம் முடிஞ்சு தை மாசம், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை அடுத்தது என்னங்க? தை மாசி பங்குனி 3 மாசமும் இலை உதிர் காலம். சித்திரை மாசம் தான் பூ பூக்க ஆரம்பிக்குது. புரியல? இன்னைக்கு தான் நீங்க பூக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்க பார்த்தாலும் மலர் சோலையா வரப்போறீங்க, அது சந்தேகமே கிடையாது. கூடவே இருக்காங்க, என்ன சந்தேகம் இல்லை. அத இதான் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முதல்ல இவர் காப்பர் கிச்சன் சொன்னார். எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப தெரியாது. என்னுடைய மகளுடைய கிளப், ஏன் அதாவது என் மகள் சொல்லிட்டு என் மாப்பிள்ளையுடைய கிளப் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. நான் எதிர்பார்க்கிறேன், உள்ளபடி எதிர்பார்க்கிறேன். அப்புறம் இந்த மெனு கார்டை பார்க்க, மெனு கார்டுல அட்டையிலேயே, அதாவது இந்தியன் ஒருத்தன் தான் மருந்தையும் சாப்பாடோட சாப்பிடறான். அந்த மருந்துடைய படம் பூரா இருக்குது அட்டையில. மருந்தை சாப்பிடறவங்க ஒருத்தன் தான். நீங்க சாப்பிடுற உப்பு, புளி, மிளகா, மஞ்சள், மிளகு, சீரகம் எல்லாமே மருந்து. உலகத்திலே மருந்தையும் சேர்த்து சாப்பிடுறோம் நம்ம தான். அதை அட்டையிலேயே அழகா போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. அதனால ஒவ்வொரு விதமும் அந்த மெனு கார்டை பார்த்தா, இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது மெனு கார்டுல இவங்க பாலிசி வந்து ஹை குவாலிட்டி, வெரி குட் டேஸ்ட் அண்ட் லோ பிரைஸ். அதான் பார்த்தேன். ரொம்ப விஷயங்கள் ரோட்டி எல்லாம் 30 ரூபா தான் போட்டிருக்கு, சில இடங்கள்லாம் 90 ரூபா தான் போட்டிருக்கு. அதான் அவரை கேட்க எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் இதாக தான் ரேட்டாங்க, இதே தான் ரேட்டு. அதை வச்சு தான் அடிக்கிறாங்க. டேர்ன் ஓவரில் கொண்டு போறாங்க. அவ்வளோ குவாலிட்டியும் சாப்பாடு குவாலிட்டி இது கொடுத்தா. அதோட மெனு கார்டு இன்னொன்று பார்த்தேன். நேற்று கூட இந்த விமலா அம்மா வரையில் கேட்டேன், எங்க ஊர் இட்லி தோசை பணியாரம்லாம் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்கன்ட்டாங்க. உங்களுக்கு வேணா நாளைக்கு பண்ணி தரோம்னாங்க. எனக்காக போய் 8 பேர் வாங்கி வர வேண்டாம், அதனால பண்ண வேண்டாம்ட்டேன். ஆமாங்க, எல்லாமே ஆடு கோழி எல்லாம் பண்றவர்கிட்ட போய் தோசை போட சொன்னா என்ன ஆகும்? அது அப்பர் மாதிரி தான் வரும் அது. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். உங்களை பத்தி நல்லா சொன்னார் ரஜினிகாந்த், உங்களுடைய சேவிங்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னு. என் கதை வேற. எனக்கு செலவுக்கு நிறைய நான் மேடம் தான் வாங்கிட்டு போறேன். மற்றெல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால இல்லை எனக்கு இன்னைக்கு ஒரு 5000 ரூபா வேணும், பர்ஸு காலியாகி போச்சு அப்படின்னு 5000 ரூபா கொடுத்தா அந்த பர்ஸை காலி பண்ணுறது அவதான். அதனால இந்த லோ பிரைஸ் வச்சுதான் அடிக்கிறீங்க. இது இட்ஸ் a fantastic ஐடியா. என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கான்செப்டோட பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த இஸ்லாமியர்களுக்கு. ஏன் தெரியுமா? இப்ப ரோட்ல எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? கை தூங்க. அந்த முதல்ல 8 பேர் தான். இவ்வளவு பேர் இருந்திருக்கீங்க. நான் சார் பாத்தீங்களா ரோட்டில் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? ரோட்டரி ஒண்ணுதான் மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தர் போட்டியை கிரியேட் பண்ணி அவனை டொனேஷன் கொடுக்க வைக்கிறோம். இப்போ நாயுடு 5000 ரூபாய் கொடுத்தா அவர் கொடுக்க மாட்டாரு. பட் 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா என்னங்க சிரிக்கிறீங்க? நான் எப்பவும் மைக்ல போயிருந்தேன்னா உண்மையை தான் பேசுவேங்க. என் வழக்கம் நாயுடு யாருன்னு தெரியாம போயிருவோம், மாஸ்க் எல்லாம் கட்டிட்டாரு உடனே. அவர் 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா பகல்ல நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் போட்டினாரு. ஆனா இந்த இஸ்லாமியர்களுக்கு பாருங்க, அவன் மதத்திலே அதை பண்ணிவிட்டாங்க. எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் அவன் சொந்த சொத்துல எவ்வளவு பணம் வச்சிருக்கானோ அதுல கடன்லாம் கிடைச்சிட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதுல 2.5% மதம்ங்கிற பேர்ல நீங்க டொனேஷன் பண்ணி அவங்க உங்களுக்கு புண்ணியத்தை அவன் சேர்க்கிறோம் அவங்க மதத்துல. ஆனா எங்க ரோட்டரியில போட்டியில நாங்க புண்ணியத்தை சேர்க்கிறோம். நான் கொடுத்தா அவன் கொடுக்குறான். இப்ப ராஜு கொடுத்தாரா உடனே நான் கொடுக்குறேன். இப்ப இந்த உழைப்பாளர் ராஜு விட்டேன்.
இவர் வந்து சாதாரண ஆர்கிடெக்டா இருந்து இன்னைக்கு ஆல் இந்தியா லெவல்ல பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இதெல்லாம் எல்லாரும் ஆக முடியாது. ஆனா அருமையான இங்கிலீஷ்ல பேசுவாரு. நாங்களும் தமிழ். இந்த காப்பர் சிம்னில இன்னொன்னையும் கேட்டேன், காப்பருக்கு இங்க எதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டேன். ரஜினிகாந்த் கேட்கல, ஷாஜித் தான் கேட்டேன் நினைக்கிறேன். உடனே கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த கொண்டாட பவன்லாம் காப்பர்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த தாமிரபரணி ஆறை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும் தெரியுமா? யாருமே தெரியாதா? அது ஏன் தெரியுமா? யார் செஃப்? அது தாமிரபரணி ஆறு பாருங்க. தாமிரபரணி ஆறை சுத்தி இருக்கவனுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் சிக்னல் மாத்திர தேவையில்லை. ஏன்னா அந்த காப்பர் இருக்கு பாருங்க, காப்பர் அதை மட்டும் டயபிட்டிஸை குறைக்குது, இம்யூனிட்டி ஜாஸ்தி பண்ணுது, அயன் அப்சார்பன் ஜாஸ்தி பண்ணுது, அந்த தண்ணியில இருக்கு. அதனாலதான் காப்பரை நீங்க வச்சு தண்ணியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த காப்பர் உடம்புல ஏற 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 உங்களுக்கு அயன் ஜாஸ்தியா யூஸ் ஆகும். அயன் ஜாஸ்தியா யூஸ் ஆக நீங்க அனிமிக் ஆக மாட்டீங்க. அதோட இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகுது, டயபிட்டிக் குறையுது. இவ்வளவு இருக்கு. அதனாலதான் வர எல்லாரும் உங்களுக்கு இந்த சர்வ் பண்றதுக்கு காப்பர் பவர்ல கொடுக்குறாங்களாம். ஏன் அதை கொஞ்சமாவது அந்த மெட்டல் அதுல உருகி வேணும்னு பண்ணாங்களா வேண்டான்னு பண்ணாங்களா தெரியாது. ஆனா அந்த ஆண்டவனே இவங்க மூலம் எல்லாரும் நல்லது பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த பவர் வர்றதுனால உடம்புக்கு அவ்வளவு நல்லது காப்பர். ரொம்ப பேர் அதனால வீட்டுல காப்பர் டம்ளரு, காப்பர் பிளாஸ்க் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா அதை ஒழுங்கா கழுவுறது இல்லை. கழுவுறதுல என்ன உள்ள பாசம் முடிச்சா இட்ஸ் பாய்சனஸ். குப்ரிக் ஆக்சைடு இட்ஸ் பாய்சனஸ். அதனால காப்பர் யூஸ் பண்ணுங்க, ஆனா தொடச்சுட்டு பண்ணுங்க. இல்ல டெய்லி ஒரு இதை வந்து சாப்பிட்டுக்க, அது இன்னும் பெட்டர். அவங்க சுத்தமா கழுவி வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த தோசை இட்லி எல்லாம் இல்லைன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இப்ப இவ்வளவு பேர் ஆம்பளைங்க இருக்கீங்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு நயனதாரா பிடிக்கும்? ஏங்க ஒருத்தவங்க கை தொட மாட்டேன், வெக்கப்படவே வேண்டாம். பாருங்க எத்தனை பேருக்கு கூட மிச்ச பேரு மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் நிறைய கேட்குது எனக்கு. அது ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆகாதவன் எனக்கு கொண்டாட்டி வரவன் இந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பான். ஆனா அப்படி வரப்போறது இல்லை. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரு என் ஒய்ஃப் மாதிரி, விமலாவும் மாதிரி, இவங்க மட்டும்தான் அவங்களோட பெட்டரா இருக்காங்க வீட்டுக்குள்ள. அதனால கிடைக்காத ஒரு பொருள், அது மேல ஆசை. அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம விஜயை பார்த்தா அப்படி ஒரு ஆசை. பெண்களுக்கு கல்யாணம் ஆனவங்க ஐயோ நம்ம புருஷன் இப்படி இல்லையே, அப்படி இருந்தா தான் நீ அந்த பையனை கூட வச்சுக்கலாம். அதனால கிடைக்காத பொருள் தான் உங்களுக்கு ஆசை. இந்த மெனு கார்டை பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கிடைக்காத பொருள், நீங்க வெளியில வாங்கி சாப்பிட முடியாத பொருளா இருக்கலாம். பாதி ஹோட்டல்ல தெரியாத பேரு, புரியாத பேர் வைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது புரியுற மாதிரி பேரா இருக்கு மெனுல இருக்கிறதுலாம். அதனால அது விரும்பி சாப்பிடுற மாதிரி. ஆமாங்க, வீட்டுல இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. வீட்டுல மட்டும் நீங்க வேற எதுக்கு விற்கிறீங்க? வீட்டுல தான் டெய்லி தோசை இட்லி எல்லாம் இருக்கு. அவங்க மாவு ஆட்டிட்டாங்கன்னா முதல் 2 நாள் இட்லி, அப்புறம் தோசை, அப்புறம் ஊத்தப்பம், அப்புறம் நாட்டப்பம், அப்புறம் மாவு ஆகி போச்சு. இதான் என்ன இல்ல கோதுமை தோசை இந்த மாதிரி தோசை எல்லாம் போட்டு அதுல இந்த மாவு மிச்சம் இருக்க மாவு 2 கரண்டி அதில் கலந்துட வேண்டியது. அதாவது பெண்ணுடைய சிக்கனத்துக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ரொட்டேரியன்ஸ் ரொம்ப பேர் இருக்கீங்க இங்க. ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ரோட்டரியில கிடைக்க நண்பர்கள் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒவ்வொரு ரோட்டரியில் இருக்க எல்லாருக்கும் தொப்பை இருக்கு. தொப்பை வந்துருச்சுன்னா போகவே போகாது. என்னதான் பண்ண போகவே போகாது. நண்பர்கள் அப்படித்தாங்க, வந்துட்டாங்கன்னா போகவே போகாது. அந்த மாதிரி தான் இந்த ரஜினிகாந்துக்கு எனக்கு ஒரு நண்பர் ஆயிட்டாரு. இந்த ரஜினிகாந்த் இந்த ஒரு அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட் மேலும் 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 வளரும். நான் திருப்பி நான் சொல்ல வேண்டிய சஜஷன் வந்து மாறி சொல்லாமலே விட்டு போயிடுறேன். இதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி பில்லிங் பண்ணி இந்த 90 ரூபா 100 ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி டிஷஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி அழகா பண்ணி திருச்சியில் ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னா யூ ஆர் ஃப்ளைங் சக்சஸ். அழகமைக்காக இப்படி ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் என்னை கொண்டாந்து விட்டமைக்காக இந்த பிரான்ச் எங்க எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் போவேன்னு இது மூலம் சொல்றதுனால நான் வெஜிடேரியன் தான். பட் நான் ஒரு சீனிவாசன் நான் வெஜிடேரியன் தயார் பண்ண நல்லா இருக்கு அனுபவத்தில். ஓகே, அதனால கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை எல்லா இடத்துக்கும் நான் போவேன். நீங்க எல்லாரும் வரணும், என்கரேஜ் பண்ணணும்.
இந்த மேலும் மேலும் வளரணும்னு நான் வணக்கம் என் அப்பன் ஈசனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The friends and the team of Copper Kitchen owing their contribution for the success. For this, I invite PDG Architect C.R. Raju sir, the President of Indian Institute of Architects, to honor Mr. Tayruddin, the architect of Copper Kitchen, Cronberg, for his meticulous, splendid work to the interiors of the restaurant and the banquet hall. Refreshes the soul. Best friend understands a little more than what we understand ourselves. Cheering the true friendship, Mr. and Mrs. Rajnikant will honor Rotarian C. Raja, CEO and founder of IRMS, and extends a honor to Pradeep, Mr. Pradeep too. I request Mr. Raja and Mr. Pradeep to come forward to receive the felicitation. Next, I call upon Chef Tabrak to follow Chef Mohammed. I request the audience to put your hands together to motivate. Next, I call upon Chef Singaru to follow to receive the felicitation. இந்த டைமில் அடுத்த இது பார்க்கும்போது அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு மாஸ்டரி லுக் வந்திருக்கு.
அதனாலே மனசுக்குள்ள பேச வராத ஒரு ஹாப்பினஸ். அன்னைக்குள்ள பார்ட்டிகள் தான் இப்போ கிச்சனாக மாறி இருக்கும். அப்போ அந்த அன்னைக்கு பார்த்தவங்க இன்னைக்கு பார்த்துருந்தா அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அது தனியாக தெரியும். என்னுடைய டியூட்டி வந்து வாட் ஆஃப் தேங்க்ஸ். இந்த வாட் ஆஃப் தேங்க்ஸோட டியூட்டி எனக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இவ்வளோ கிரேட் பர்சனாலிட்டிஸ் இங்கே உட்காரும்போது அவர்களோட பக்கத்தில் உட்கார்ந்து முடிஞ்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I would like to thank அபிராமி ராமநாதன் சார். ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. அந்த பேச்சிலேயே அந்த ஃப்ளோ அந்த ஸ்பீச்சிலேயே நாம் உட்காந்துட்டோம். மனசுக்குள்ள ஒரு ரொம்ப சிம்பிள். நான் என்ன நினச்சேன்னா நான் யூடியூபெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு ஸ்பீச்சில். ஆனால் ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லும்போது இவ்வளோ சிம்பிளாக நானான்னு ஒரு இது வருது எனக்கு. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்ததே எனக்கு பெரிய விஷயம் சார். அப்புறம் I would like to thank C.R. Raju sir and R. Srinivasan sir, Nazir sir and Muhammad Tanzim அவரை நமாஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே நம்ம இன்வைட்டேஷன் பார்த்து இன்வைட் பண்ணி வந்துட்டுள்ள எல்லா இன்வைட்டீஸுக்கும் ரொம்ப நன்றி.